இப்போ அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்ல உள்ள எல்லா ஆதாரத்தையும் பார்த்த பிறகு தாங்க தெரியுது. அந்த பேட் டச் பண்ணது வேற யாரும் கிடையாது. இந்த ரஞ்சித் நாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்ததுமே நம்ம சுந்தரவல்லி அதிரடியா ஒரு முடிவெடுத்து ஃபர்ஸ்ட்டு கால்ல கிடக்கிற செருப்ப கழட்டி அடிக்கிறாங்க. இதனால இன்னும் பல முடிவுகள் மட்டும் இல்லாம பூகம்பம்லாம் வெடிக்குது. என்னதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஆதாரத்தையுமே அவன் வந்து அழிச்சிட்டு வந்துட்டே இருந்தான். ஒரு தடயத்த கூட விட்டு வைக்கவே இல்ல. பெர்ஃபெக்ட்டா வந்து பண்ணிட்டு இருந்தான் இந்த ரஞ்சித். அப்படி இருக்கும்போது தான் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல உண்மையாலுமே நம்ப நந்தினி வந்து மாஸ் காட்டிட்டாங்க. அவன் எத்தன வாட்டி வந்து கேட்டாலும், "இல்ல சார் குடுக்க முடியாது. நான் சூர்யா சார் கிட்ட தான் குடுப்பேன்." அப்படின்ற மாரி ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம, அவங்க அந்த பென் டிரைவ எங்க வச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த முந்தானையில முடிச்சு வச்சிருக்காங்க. உண்மையிலே நந்தினி தெரிஞ்சு பண்ணாங்களா? தெரியாம பண்ணாங்களான்னு தெரியல. பண்ணதுல ஒரு உருப்படியான காரியம்னா, அது இது மட்டும் தாங்க. அப்படி இருக்கும்போது தான், நம்ம இப்ப சூர்யா வந்து வராரு. வந்ததுமே வந்துட்டு, "என்ன நந்தினி ஃபுட்டேஜ் குடுத்தாங்களா?" "குடுத்தாங்க சார்." "எங்க?" அப்படின்னு கேட்க, எங்க எல்லா மாரி இதுவும் தொலைஞ்சு போயிடுமேன்னு சொல்லிட்டு, "ஏன் வந்து முந்தானையில தான் சார் வச்சிருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்லி எடுத்து குடுக்க, "சூப்பர் நந்தினி." அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கூப்பிடுறாங்க. "வாங்க இங்க." அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் உட்காந்துருக்காங்க. போடுறாங்க. ரஞ்சித்துக்கு படபடன்னு இருக்கு. அடி பாவி! இவ முந்தானையில முடிச்சு வச்சிருக்காளா? இவள சும்மாவே விடக்கூடாது. இவள ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்து கோவத்தோட இருந்துட்டு இருக்கான். அப்பதான் வந்து இவளையும் கொன்னு போட்டிருந்திருக்கணும். நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாரி ரஞ்சித் வந்து யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ரஞ்சித்துக்கு படபடன்னு இருக்கு. நம்ம நல்லா வசமா மாட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கும் பட்சத்துல தான் இப்போ வந்துட்டு சூர்யா வந்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப தீவிரமா பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டே இருக்கும்போது அங்க வந்து யாருமே வந்துட்டு அ ஆம்பளைங்களே இல்ல. ரஞ்சித்த தவிர. ரஞ்சித் அவங்க அந்த சுந்தரோட அண்ணன தவிர வேற யாருமே இல்ல. அப்ப யாரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா பார்த்துட்டு இருக்காங்க. எப்படின்னா, ஒரு படத்தோட அ கடைசி பாகம் எப்படி இன்ட்ரஸ்டிங்கா பார்ப்போம். அந்த மாரி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து ரஞ்சித் வேணும்னே, "ஐயோ! எனக்கு வயிறு வலிக்குதே! உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. ப்ளீஸ், ப்ளீஸ்ன்ற" மாரி கெஞ்சவே சூர்யாவுக்கு டவுட் வந்துடுச்சு. என்ன இவன் இப்படி நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவுக்கு தெளிவா புரிய வரவுமே, ரஞ்சித் ஒரு 5 நிமிஷம் இரு ரஞ்சித் போலான்னு, "இல்ல சூர்யா எனக்கு ரொம்ப வலிக்குது சூர்யா. இப்போ உடனே கூட்டிட்டு போ சூர்யா" அப்படின்ற மாரி சொல்ல, "இருடா போலாம். எதுக்குடா இவ்வளோ அவசரப்படுறன்னு" சொல்லவுமே, உடனே வந்து என்ன பண்றது போறதுன்னே தெரியாம ரஞ்சித்த அழைச்சிட்டு இப்ப அவங்க அப்பா, "சரி இவங்க பார்க்கட்டும் நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ரஞ்சித்தோட அப்பா வந்து அழைச்சிட்டு போறாரு. ரஞ்சித் அவங்க ஃபேமிலி வந்து போயிடுச்சு. இந்த ஹரிதா மட்டும் இங்க இருக்கா. ஏன்னா, இது லேடீஸ் விஷயம் யார் தான் பண்ணியிருப்பான்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்ல இங்கே இவளும் உட்காந்துட்டா. அப்படி இருக்கும் பட்சத்துல தான் இப்ப அவன் போட்ட பிளான் சொதப்பிடுச்சுங்க. பார்த்துக்கிட்டே இருக்காங்க. வீட்ட விட்டு வெளிய போனா, ஆகா ரிட்டர்ன் வீட்டுக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டு வாசல தாண்டுறதுக்குள்ள வந்து சுந்தரவள்ளிருந்து கூப்பிடுறாங்க. ரஞ்சித் அப்படின்ற மாரி கத்துன கத்துல, ரஞ்சித்துக்கு தெரிஞ்சிருச்சு. ஆகா நம்பள தான் வந்து அடிக்கிறது தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. உடனே வந்து வாங்க டாடி போலாம் போலான்னு சொல்ல, இல்லடா உங்க ஆன்டி கூப்பிட்றா வாங்க போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அழைச்சிட்டு உள்ள வந்தா, வந்ததுமே கால்ல கிடக்குற செருப்ப கழட்டி பலார் பலார்ன்னு அரையுறாங்க. உடனே வந்து அவங்க அண்ணன் வந்து அதிர்ச்சி ஆயிட்டாங்க. "என்ன சுந்தரவல்லி பண்ணிட்டு இருக்க? போனவன கூப்பிட்டு செருப்பால அடிக்கிற" அப்படின்ற மாரி கேட்க, "இவன கொன்னே போட்டுருக்கணும். செருப்பால அடிக்கிறேன்னு சந்தோஷப்பட்டுனேன்" அப்படின்ற மாரி சொல்ல, ச்சீ! நான் கூட நெனச்சேன், நீ புள்ளைய ரொம்பவே அழகா வளர்த்து வச்சிருக்க. என் புள்ளைய இந்த மாரி வளர்க்கலையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா இப்ப சொல்றேன், இந்த உலகத்திலே என் புள்ள மாரி ஒரு நல்ல புள்ளைய பார்க்க முடியாது. அதே மாரி உன் புள்ள மாரி ஒரு கெட்ட புள்ளைய வந்து பார்க்கவே முடியாது அப்படின்ற மாரி சொல்ல, சுந்தரவல்லி நீ ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாரி சொல்லவுமே, நான் ரொம்ப தப்பு பண்றேனா? நான் ரொம்ப தப்பு பண்றேனா? பாருங்க அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்பதான் அத பார்க்குறாங்க. பார்த்தா ரஞ்சித் நந்தினிய வந்து பேட் டச் பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் இந்த மாதவிய தான் வந்து பேட் டச் பண்ணியிருப்பாங்க. உடனே வந்து மாதவி வந்துட்டு அவ்ளோ இதா பார்க்குறா. அவளுக்கு ஒரு மாதிரியா ஆயிடுது. அப்பதான் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தாங்க தெரிய வருது. இவன் தான் வந்து பேட் டச் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு, உடனே வந்துட்டு மாதவிக்கு செம்ம கோவம் வருது. ஆனா அத இல்ல அம்மா நீ அடிம்மா அப்படின்ற மாரி சொல்றான். ஏன்னா, ஒரு பெத்தவங்க அடிச்சா தான் அதோட அருமை என்னன்னு தெரியும்னு சொல்லிட்டு சுந்தரவல்லிய விட்டு வேற லெவல்ல அடிக்க விட்டாங்க. இதனால தான் வந்து அவனுக்கு வந்துட்டு
ரொம்பவே வந்து அசிங்கப்பட்டு போகிறான். உடனே அவங்க அப்பா, என்ன ரஞ்சித் இது? இல்லைப்பா தெரியாமல் கைப்பற்றுச்சுப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, வாட் இஸ் திஸ் ரஞ்சித், அது எப்படி தெரியாமல் கைப்படும்? என்ன காதில் வந்துட்டு பூ சுத்தையா? அப்போவே என் மருமக ஒன்று அடித்தது கரெக்டு தான், நான் தான் வந்து தப்பு பண்ணிட்டேன், அவளை நம்பாமல் விட்டது என்னோட தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே இந்த ஹரிதாவுக்கு கோபம் வருது. சும்மா சும்மா உங்கள் மருமகளோட கம்பேர் பண்ணாதீங்க எங்கள் அண்ணனை, எங்கள் அண்ணன் ஒன்றும் உங்களை மாதிரிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்புறம் வேற எப்படி சொல்லுங்கள்? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இந்த மாதிரி நடந்துக்கிட்ட நாய் அவன், என்ன இங்கே வந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சூப்பராக வந்து கேட்குறாங்க. சுத்தமாக அதுக்கு எதுக்குமே வந்து பதிலே இல்லை. அவனுக்கு என்ன சொல்கிறது போகிறதுனே தெரில. ஹரிதா வந்து சப்போர்ட் பண்ணுவோம். இதுக்கு மேலே உங்களுக்கு இந்த வீட்டில் இடம் இல்லை, நீங்கள் வீட்டை விட்டு காலி பண்ணுங்கன்னு சொல்லுவோமே. சுந்தரவள்ளி, என்ன சுந்தரவள்ளி இதுக்காகலாம் நீ வீட்டை விட்டு துரத்துவே அப்படின்ற மாதிரி கேட்க, அண்ணா என்னண்ணா இதுக்காக, இது மான சம்மந்தப்பட்ட பிரச்சனைன்னு, உன் புள்ள வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கான், என் பொண்ணை பேட் டச் பண்ணியிருக்கான், நீ என்னன்னா இப்படி சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, நீயும் ஒரு பொண்ணு தானே பெற்று வச்சிருக்க, அதோட அருமை என்னன்னு உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி சுந்தரவள்ளி மடைக்கு அவ்வளோ கேள்வி கேட்டாங்க. ஆனால் எந்த ஒரு பதிலுமே வந்து சொல்லவே முடியல. என்ன நடக்குது போகுதுன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாமல் ஃபுல்லாக வந்து பிளாங்க் ஆகிட்டாங்க. என்னடா இது இப்படி நடந்துட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷாக்கில் இருந்துகிட்ருக்காங்க. அப்போ தான் சுந்தரவள்ளி சொல்கிறாங்க, என் புள்ள வந்து நான் அவனை அடிக்க வேணான்னு சொல்லிட்டு நான் அடிச்சிருக்கேன், அவன் மட்டும் அடித்தானா நேரம் உன் புள்ள உயிரோட இருக்க மாட்டான், எங்கே வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ தான் சூர்யாவுக்கு ரொம்பவே வந்து டவுட்டாக வருது. இவன் மேலே அப்போலேருந்தே எனக்கு ஒரு டவுட்டு தான், இப்போ கன்ஃபார்மே ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சூர்யா சொல்லவுமே, என்ன சூர்யா நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, இதுக்காக நீங்கள் ஏன் வந்து இப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஹரிதா சொல்ல, உன்னை எவனாவது கண்ட இடத்துல தொட்டா நீ சும்மா உடுவியாடி அப்படின்ற மாதிரி சூர்யா சொல்ல, மைண்ட் ஓவர் வேர்ட்ஸ் சூர்யா அப்படின்ற மாதிரி சொல்ல, வேர்ட்ஸா நீ தான் வந்து பார்த்து பேசணும், என்கிட்ட வந்து இந்த மைண்ட் ஓவர் வேர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காத, அப்புறம் நடக்கிறதே வேறையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சூர்யா சொல்லி முடிக்கிறாங்க. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ நாளாக இருந்த சுந்தரவள்ளி வேற, இதுக்கு மேலே இருக்க போகிற சுந்தரவள்ளி வேற. ஏன்னா சுந்தரவள்ளி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க, எப்படி அவன் என் பிள்ளைய வந்து பேட் டச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.